மறைந்து போன நபிமார்கள் வலிமார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். அப்படித்தான் பல ஹதீஸ்கள் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. எல்லா நபிமார்களும் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நபிமார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருப்பதால் தான் அங்கே வருகை தருகிறார்கள். அவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். சரி, அங்கிருந்து ஒவ்வொரு வானத்திற்கும் சென்றார்கள். 7 வானங்களிலும் நபிமார்களை பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் ஹயாத்துடன் இருப்பதால் தானே வானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடிகிறது. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து 50 நேர தொழுகைகளை வாங்கி கொண்டு வந்தபோது திருப்பி அனுப்பியது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே. அவங்க ஹயாத்துன் இல்லையானால் எப்படி திருப்பி அனுப்பி இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சென்று கடைசியில் 5ஆக குறைத்து தந்தார்களே, இது எப்படி நமக்கு கிடைச்சிருக்கும்? இல்ல, நபிமார்கள்லாம் ஹயாத்துன் இல்ல அப்படின்னு சொன்னா, ஹயாத்துன் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தொழுகை குறைப்பதற்கு உதவி செய்ய முடிந்தது? அதனால நபிமார்கள் எல்லாம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் மிஅராஜுடைய இரவின் போது ரஅய்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன், யுஸல்லி காயிமன் ஃபீ கப்ரிஹி, அவர்கள் கபரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க வெள்ளிக்கிழமையில் அதிகம் நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள், அந்த ஸலவாத்துகள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன. இப்பதான் சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்ப நீங்க இருக்கிறீங்க எங்க கூட, நாங்க சொல்றோம் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுது, எங்களை விட்டு மறைந்ததற்கு பின்னால எப்படி உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் அப்படின்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தஅக்குல அஜ்ஸாதல் அன்பியா, நிச்சயமாக இறைவன் நபிமார்களின் புனித உடல்களை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி என்றும் ஹயாத்துடன் இருப்பார்கள், இறைவனால் ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம ஸலவாத்து சொல்றோம், அது அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுதா இல்லையா? எடுத்துக்காட்டப்படுது. அவங்களுக்கு இப்ப நம்ம சலாம் சொல்றோம், அந்த சலாம் எடுத்துக்காட்டப்படுதா இல்லையா? எடுத்துக்காட்டப்படுது. ஏன்னா இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஹயாத்துடன் இல்லையானால் நம்முடைய ஸலவாத் எப்படி எடுத்துக்காட்டப்படுகிறது? நம்முடைய சலாம் எப்படி எடுத்துரைக்கப்படுகிறது? யோசிக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். அருமை தோழர்களே, உங்கள் கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டு நான் மறைவதும் உங்களுக்கு நல்லதுதான். நான் மறைவது கூட எப்படி நல்லது தெரியுமா? அதுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை தோழர்களே, நீங்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு எடுத்துக்காட்டப்படும். அது நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கிறேன், அது தீயதாக இருந்தால் உங்களுக்காக இறைவனிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்தால் தானே நம்முடைய செயல்கள் அவர்களிடம் எடுத்துக்காட்டப்படும். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வலிமார்களும் கூட மறைந்த பின்னரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹயாத்துடன் இருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு இடத்துல தங்குவதற்கு கூடாரம் அடிச்சேன், அது கபருள்ள இடம், ஆனால் அடித்த போது எனக்கு கபருள்ள இடம் என்று தெரியாது. அங்க நான் இருக்கின்ற போது கபருக்குள்ளே இருந்து குர்ஆனை ஓதுகின்ற சப்தத்தை எனது காதுகளால் நான் கேட்டேன். அது சூரத்துல் முல்க் 29 ஜுஸ்னுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் ஓதுவதை நான் கேட்டேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அருமை தோழரே, கபருக்குள்ளே இருப்பவரும் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார் என்றால் அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஹியல் மானிஆ அல் முன்ஜியா, அது நரக வேதனையிலிருந்து தடுக்கிறது, ஈடேற்றத்தை கொடுக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கபரிலே இருக்கின்ற நல்லடியார்கள் ஹயாத்துடன் இருப்பதால் தான் இந்த சூரத்துல் முல்க்ங்கிற அத்தியாயத்தை அவர்களால் ஓத முடிகிறது. ஹயாத்து இல்லையானால் ஓத முடியுமா? அது மட்டுமில்ல,
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமா போவேன். அப்புறம் என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நல்லடக்கம் செய்யப்பட்டது, அப்பொழுதும் நான் ஜியாரத்துக்கு போகும்போது சாதாரணமா போவேன். ஆனா ஃபலம்மா துஃபின உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது ஃபவல்லாஹி இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னுடைய ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் செல்வேன். ஏன் தெரியுமா? ஹயாஅம் மின் உமர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கபருக்குள்ளே இருப்பவருக்கு வெட்கப்பட்டு ஆடைகளை நன்றாக அணிந்து கொண்டு நான் செல்கிறேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் என்னங்க அர்த்தம்? கபருக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். யார் வருகிறார் அவர்களுக்கு தெரிகிறது, எப்படி வருகிறார் அதுவும் புரிகிறது என்று தானங்க அர்த்தம். அதனால நல்லடியார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறைந்து போன நல்லடியார்கள் எல்லாம் அவர்களுடைய தலைமுறைகளுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். லா துமித்துஹும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைத்தனா, இறைவனே எங்களுக்கு எப்படி நீ நேர்வழி காட்டினாய் அதுபோன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ நேர்வழி காட்டு, நேர்வழி காட்டாமல் அவர்களை நீ மரணிக்க வைத்து விடாதே என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனே எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் உனக்கு வழிபடுமாறு அமைத்து விடுவாயாக என்று கேட்பார்கள் நல்லடியார்கள், மறைந்து போன நல்லடியார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மறைந்து போன நல்லடியார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருப்பதால் தானே நமக்காக அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே ஹயாத்துன்னு இருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி, இப்ப இறைவன் சொல்றான், இன்னக்க மையத்துன் ஃபஇன்னஹும் மையத்துன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்களும் மையத்தாக இருக்கிறீர்கள், அந்த சஹாபா பெருமக்களும் மையத்தாக இருக்கிறாங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? மரணத்தை தழுவக்கூடியவர்கள், மௌத்தை சுகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். மௌத்துண்டா என்ன? நம்முடைய மார்க்கத்தில் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வது, ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு செல்வது, இது தாங்க இஸ்லாமிய கொள்கை. ஒரு ஆள் இறந்து போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுவா இஸ்லாமிய கொள்கை? அது கம்யூனிச கொள்கையில ஒரு மனிதன் மடிந்து போனால் எல்லாம் முடிந்து போனது. நம்முடைய இஸ்லாமிய கொள்கை, ஒரு மனிதன் மரணித்தால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. இதுல இஸ்லாமிய கொள்கை. அப்ப முடிந்து போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஹயாத் இல்லைண்டா அப்ப ஒண்ணுமே வாழ்க்கை இல்லையா? ஆகவே மரணம் என்பது, அந்த மூத்து என்பது எல்லோருக்கும் உண்டு. ஓர் உலகத்திலிருந்து இன்னொரு உலகம் செல்வது, இந்த கருத்தில் தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னான். ஆனால் எல்லா நபிமார்களும் வலிமார்களும் நம்முடைய பார்வையிட்டு மறைந்தால் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹயாத்துன் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றன என்கின்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்வோம்.